தாத்தா சொன்ன அட்வைஸ் கேட்டு விஜய் வந்து சபதம் எடுக்கிறாரு. காவேரி திருப்பி கூட்டிட்டு வருவேன். அதுவும் காவேரி வீட்ல இருக்கிறவங்க, தம்பி காவேரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல வரைக்கும். இத சொல்லிட்டு விஜய் வந்து, சரி தாத்தா நான் போயிட்டு என்னோட பேக்க பேக் பண்றேன்னு சொல்றாரு. தாத்தா வந்துட்டு, என்ன பேக்பா விஜய்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய், இனிமே நான் காவேரி இருக்கிற இடம் தான் என்னோட இடம் சொல்றாரு. இது கேட்டு தாத்தா, சபாஷ் விஜய், நீ ஆல்ரெடி சரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. போ, உன் காவேரிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா சீக்கிரமான்னு சொல்றாரு. விஜய் வந்துட்டு பேக்கோட காவேரி வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. இத பார்த்துட்டு காவேரி வீட்டுல இருக்கிறவங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு, மறுபடியும் பிரச்சனை பண்ண வேண்டாம் விஜய்ன்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் வந்துட்டு, நீ உன் மாமியார் வீட்டுல இருப்ப, நான் ஏன் மாமியார் வீட்டுல இருக்க கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னு கேக்குறாங்க. இது கேட்டு காவேரி சந்தோஷத்துல அழுதுட்டே இருக்கா. உடனே சாரதா வந்துட்டு, யாருக்கு யார் மாமியார்னு கேக்குறாங்க. விஜய் இருந்துட்டு, காவேரியும் பொண்டாட்டினா நீங்க காவேரியோட அம்மா, நீங்க தான் அப்போ என் மாமியார்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு விஜய் வந்துட்டு, இதை பாருங்க, இனிமே இங்கதான் நான் இருக்க போறேன், காவேரியோட இல்ல என் பொண்டாட்டியோட. சோ என் ரூம் எங்கன்னு சொன்னா என் திங்ஸ் வச்சிருவேன். அதுக்கு சாரதா, இங்க பாரு தம்பி, அதுதான் கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியே அனுப்பதான் கடைசியா சைனும் வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன பொண்டாட்டி மாமியார்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, என் மாமியார்னா என் மாமியார் தான். ஓ, நல்ல வேலை அதை ஞாபகப்படுத்தினீங்க. அது கான்ட்ராக்ட் மேரேஜ் பேப்பர் கிடையாது, ஷேர் ஹோல்டர் கான்ட்ராக்ட். அதுபடி பாத்தீங்கன்னா இனிமே விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ல காவேரியும் பார்ட்னர். அதனால நாளைக்கு நம்ம ஆபீஸ் போகணும் காவேரி, ரெடியாருன்னு சொல்றாரு. இது கேட்டு எல்லாரும் குழம்பி நிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு காவேரி ஆபீஸ்ல போவாங்களா இல்ல விஜய் இந்த வீட்டுல இருப்பாரான்னு வரும் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் கேட்ச் யூ கைஸ்.